இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை நாம நிச்சயமாக ஒழிக்கணும். போதையின் பாதையிலிருந்து இளைஞர்களை காக்கணும். அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. அது மூலமா ஓரளவுக்கு முழுமையாக இல்ல, ஓரளவுக்கு பலனும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு முழுமையாக இல்ல. போதைப் பொருட்களுடைய பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்வொர்க். ஏராளமான போதை வஸ்துகள் நாட்டுக்குள்ள வருது. ஏராளமான போதை வஸ்துகள் நாட்டுக்குள்ள வருது. இப்படிப்பட்ட நெட்வொர்க்கை ஒழிக்க எல்லாரும் கைகோர்க்கணும். போதைப் பொருள் புழக்கத்தை என்னால ஒழிக்க முடியல. என் கவர்மெண்டால போதைப் பொருள் ஊடுருவலை தடுக்க முடியல. போதைப் பொருள் நெட்வொர்க் ரொம்ப பெருசுன்னு புலம்பி இருக்கிறாரு திறனற்ற பொம்மை முதல்வர் ஸ்டாலின். சர்வதேச போதைப் பொருள் வியாபாரி ஜாபர் சாதிக்குடன் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கும் போது இந்த நெட்வொர்க் எவ்வளவு ஆபத்தானது என தெரியவில்லையா ஸ்டாலின்? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்ற கண்ணுக்குட்டி திமுக உடன்பிறப்பு என்கிறார்களே. கஞ்சா, கள்ளச்சாராயம், மெத் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இங்கு பரவலாக வியாபாரமாக தொடங்கியதே நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான். நீங்கள் ஆட்சியை விட்டு சென்று விட்டால் இந்த நெட்வொர்க் தானாகவே உடைந்துவிடும். அட, நாங்க சொல்லல சார், மக்கள் சொல்கிறார்கள். போதைப் பொருளை தடுக்க வழி தெரியாத ஸ்டாலின் சினிமா துறையினரை சாடுகிறார். சினிமாவை பார்த்துதான் கெட்டு போகிறார்களா? கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோடு தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும். போதையின் தீமைகளை சொல்றது தப்பில்ல. அதை குளோரிஃபை பண்றது ஒரு தலைமுறையே சீரழிச்சிரும். சரி, இவர் சொல்வதை போல சினிமாவை பார்த்து இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோமே. சமீபத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை ப்ரமோட் செய்யும் விதமாக வந்த திரைப்படங்களை எல்லாம் வெளியிட்டது யார்? அந்த கேடுகட்ட படங்களுக்கு வெற்றி விழா கொண்டாடியது யார்? முதல்வரின் குடும்ப உறுப்பினர்கள் நடத்தும் நிறுவனங்கள் தானே. இத்தகைய படங்களை வெளியிட்டு கோடிகளில் லாபம் பார்க்கிறது. அவர்களிடம் சொல்ல வேண்டியது தானே சார், இப்படியெல்லாம் படம் எடுக்காதீங்க என்று. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? நாம் ஓட்டு போட்டு இவரை முதல்வராக்குவோமா? இவரது மகனை துணை முதல்வராக்குவாரா? இவரது குடும்ப உறுப்பினர்கள் நிழல் முதல்வராய் இருந்து தமிழகத்தை ஆட்டி படைப்பார்களாம். ஆட்சி அதிகாரத்தை அனுபவிப்பார்களாம். இவர்களால் போதையை ஒழிக்க முடியாதாம். நாம் தான் நம் பிள்ளைகளை பொறுப்பாக வளர்க்க வேண்டுமா? அந்த பழக்கத்திற்கு அடிமையானவங்க அதோட பாதிப்புகளை உணர்ந்த பழக்கத்தை கைவிடணும். அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள திருத்தணும். முக்கியமா அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சின்னு வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள், நம்ம வீட்டு பசங்க வழி தவறி போகாம இருக்கிறத கண்காணிக்கணும். குழந்தைகளை பொறுப்போடு வளர்க்கணும். பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எனில் தமிழகத்தில் இருக்கும் பெற்றோர்தான் குழந்தைகளை போதையின் பாதையில் செல்லாமல் தடுக்க வேண்டும் என்றால் ஆட்சி, அதிகாரம், அரசு எதற்கு? நீங்க போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்தா எப்படி சார் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக போறாங்க? ஜாபர் சாதிக் போன்றவர்களை தலையில் தூக்கி வைத்து ஆடிவிட்டு எங்க பிள்ளைகளை நாங்க பாத்துக்கணும்னு எப்படி இவ்வளவு தைரியமா அட்வைஸ் பண்றீங்க? அட, நாங்க கேட்கல சார், மக்கள் கேட்கிறார்கள். போதைப் பொருளை ஒழிக்க முடியவில்லை என புலம்பும் ஸ்டாலின் அவர்களே, 2026 அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் எங்கள் எடப்பாடியார் அந்த பணியை பார்த்து கொள்வார். கருணாநிதி ஆட்சியில் ஆட்டம் போடும் ரவுடிகள் எல்லாம் அம்மா ஆட்சிக்கு வந்தவுடன் ஆந்திராவை பார்த்து ஓடுவார்கள். அதுபோல இந்த போதைப் பொருள் நெட்வொர்க்கை உடைத்து சிதைத்து பின்னங்கால் பிடரியில் பட ஓட வைப்பார். போதைப் பொருள் புழக்கத்தில் இருந்து இளைஞர்களை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படும்.